ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன டிஎன்இஏல நடக்க போகுதுன்னு டக்குன்னு பார்த்துருவோம். வளவளன்னு பேசாமல் கண்டென்ட்குள்ளே போயிடலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவ்வளோ அவசர அவசரமாக போயிட்டுருக்குது. 2,45,000 பேர் பக்கம் போட்டிருக்காங்க அப்ளிகேஷன். இதில் எவ்வளோ பேர் எலிஜிபிளாக இருப்பாங்கன்னு எப்போ தெரியும்னா ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் கரெக்டாக தெரியும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி 2 ப்ராசஸ் இருக்குது. 8ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி முடி ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி சென்டரில் நடக்கும். உங்களோட டிஎஃப்சி சென்டர் பக்கத்தில் இருக்கும், அங்கேயே நடக்கும். நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வெப்சைட் டிஎன்இ வெப்சைட்டில் TNEonline.org வெப்சைட்டில் லாகின் அப்படின்ட்டுருக்குள்ள அங்கே லாகின் பண்ணி ஐடி பாஸ்வேர்டு இமெயில் ஐடியும் உங்கள் பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா பேஜ் மாறிடும். அந்த பேஜ் இப்போ மாறலைனாலும் பரவாயில்ல, அப்புறமா மாறிடுச்சுன்னா என்னெல்லாம் வரும்னா உங்கள் பேர், கட் ஆஃபு, கம்யூனிட்டி, என்ன டிஎஃப்சி சென்டரு, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்போர்ட்ஸா, எக்ஸர்சைஸ், டிஃப்ரென்ஷியபிலிட்டா அது வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அப்லோடு ஸ்டேட்டஸ்ன்னு கேட்கும். அப்லோடு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறதெல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா ஃபார்மேட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை கலரில் டிக் விடுவோம் அப்லோட். அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். 8ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி முடியும் ஆன்லைனில் தான் நடக்கும். அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இன் ப்ரோக்ரஸ்னால் நடக்க போகுது. அதான் எப்போ வேணாலும் ஆகலான்னு அர்த்தம், இனிமேல் தான் ஆகலான்னு அர்த்தம், என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். இன் ப்ரோக்ரஸ்னால் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் எந்த பேனிக்கும் ஆக வேண்டாம். கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு பச்சை கலரில் டிக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பூர்த்தி ஆயிடுச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வர்றது உறுதி. அடுத்தது இன்கம்ப்ளீட் அப்படின்னு சிவப்பு கலரில் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா இன்கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ரிமார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ரிமார்க்ஸ்னால் என்னெல்லாம் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணல, 10th மார்க் ஷீட்டா, 12th மார்க் ஷீட்டா, 11th மார்க் ஷீட்டா, இல்லை ஏதாவது ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை எஸ்ன்னு கொடுத்து அப்லோட் பண்ண மாட்டிங்களா, அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்டில் தான் குறைபாடுகள் சொல்லுவாங்க தவிர உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் அதிகமாக குறைபாடு சொல்ல மாட்டாங்க. ஸோ சர்டிஃபிகேட் எதாவது இல்லையோ, ஏதோ மிஸ் ஆகுதோ, ஏதோ தப்பான சர்டிஃபிகேட் எதாவது பண்ணியிருந்தீங்கனாலும் அவங்களுக்கு தேவைப்பட்டால் இன்கம்ப்ளீட்னு சொல்லி ரிமார்க்ஸ்ன்னு சொல்லி இப்படி போடுவாங்க. அப்போ என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வேணுங்கிறத அங்கே பார்த்து வச்சுக்கிட்டு நேராக டிஎஃப்சிக்கு போங்க. ஒருவேளை டிஎஃப்சிலேருந்து ஃபோன் அடித்தாங்கன்னா நீங்கள் ஃபோனில் பேசி ஆகும். ஸோ ஃபோனை அலர்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபோனில் பேசுனீங்கன்னா அன்ஃப்ரீஸ் பண்ணி விடுவாங்க சில டைம். அன்ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னா உங்களால் திரும்பவும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியும். அப்லோட் பண்ணி கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை கேட்டு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எந்த ஃபோன் காலும் வரல, ஆனால் இந்த மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய டிஎன்ஏ வெப்சைட்டில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நேரடியாக டிஎஃப்சியில் போயிருங்க. ஏன்னா பயந்துருவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு டிஎஃப்சியில் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக உதவி பண்ணுவாங்க. யாருக்காவது ரிஜெக்ட் ஆகுமா அப்படிங்கிற டூப்ளிகேட் போட்டதெல்லாம் ரிஜெக்ட் ஆகும். எது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களோ அதுதான் ஆகும். மற்றபடி யாருக்குமே ரிஜெக்ட் ஆகாது. ரிஜெக்ட் ஆகாத மாதிரி தான் அங்கே பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனாலே நீங்கள் இந்த ப்ராசஸில் ஜெயிச்சிட்டிங்க. அடுத்த ப்ராசஸ் ரேங்க் லிஸ்ட்டுக்கு வந்துருங்கிறது அர்த்தம். சரி, ரேண்டம் நம்பர்னு ஒன்று ரிலீஸ் ஆகுது ஜூன் 10ஆம் தேதி. இந்த ரேண்டம் நம்பர்னால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ரேண்டம் நம்பர் வந்துச்சுன்னா எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ரேண்டம் நம்பர் என்னெல்லாம் அப்ளிகேஷன் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போட்டால் கூட எல்லா அப்ளிகேஷனுக்கும் ரேண்டம் நம்பர் வரும். இந்த ரேண்டம் நம்பர் பார்த்திங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கும் கொடுத்துருவாங்க. இது எதுக்கு அப்படிங்கிறது டை பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபிசிக்ஸு மேக்ஸில் ஒரே மாதிரி மார்க் இருந்தாலோ, ஃபிசிக்ஸில் ஒரே மாதிரி மார்க் இருந்தாலோ, ஏன்னா ரேங்க்குங்கிறது போடணும்ல 1 2 3ன்னு. அப்போ வித்தியாசமான ரேங்க் தானே எல்லாத்துக்கும் வரும். ஆனால் ஒரே கட் ஆஃப் இருப்பாங்க 1000 பேத்தில். அப்போ அவங்களுக்கு ரேங்க்கு பிரித்து கொடுக்கணும். அதனால இந்த டை பிரேக்கருக்காக ரேண்டம் நம்பர். ஸோ ஃபிசிக்ஸ்லேயும் ஒரே மாதிரி மார்க்கு, அப்புறம் அதாவது இப்போ ஜாஸ்தி மார்க் இருந்தால் அது கொடுத்துருவாங்க. மேக்ஸில் ஒரே மாதிரி மார்க் இருந்தால் அடுத்த ஸ்டேஜ் ஃபிசிக்ஸு, அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து கம்ப்யூட்டர், பயாலஜி. இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் ஒரே மாதிரி மார்க்னால் டேட் ஆஃப் பர்த் யார் சீனியரோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுவும் டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரி இருக்குன்னா தான் ரேண்டம் நம்பர் போவாங்க. ரேண்டம் நம்பரில் பார்த்திங்கன்னா யாருக்கு அதிக நம்பர், பெரிய டிஜிட் இருக்கோ, பெரிய நம்பர் இருக்கோ அவங்களுக்கு முன்னாடி ரேங்க் போயிடும். இது ஒரு லக்கி நம்பர்னு கூட சொல்லலாம். பட் இது அந்தளவுக்கு யூஸ் இல்லை. ஒரு சில பேர்த்துக்கு தான் அது நடக்கும். ஏன்னா டை பிரேக் ஆயிரும், ஏதோ ஒரு இடத்துல டை பிரேக் ஆயிரும். ஒரு சிலவங்களுக்கு தான் இந்த ரேண்டம் நம்பருங்கிறது கை கொடுக்கும். ஒரு ஒரு 100லேருந்து 200 பேர் 300 பேர் அவ்வளோதான், அது கூட இருக்காது. ஸோ இந்த ரேண்டம் நம்பரோட யூஸ் இது தான். சரி, இது பற்றி நான் தனி வீடியோ நான் போடுறேன். ரேண்டம் நம்பர் வர்றதுக்கு முன்னாடினாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பிக்சரில் காட்டுறேன். ஓகேவா?
அப்புறம் ஜூன் 29 ரேங்க் லிஸ்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நீங்கள் உறுதியாக நீங்கள் கவுன்சிலிங்கில் இருக்கீங்கிறது, உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மித்தபடி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் 2 ரேங்க் வரும், கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க். அதுவும் உங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பேஜில் லாகின் பண்ணிங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா தெரியும். அதனால் ஒவ்வொரு நாளுமே டிஎன்ஏ வெப்சைட்டில் போயிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து பார்க்கணும். இன் ப்ரோக்ரஸ்ன்னு இருக்கா, கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் இருக்கா, இன்கம்ப்ளீட் வந்துச்சு, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நீங்கள் லாகின் பேஜில் தான் பார்க்கணும். தவிர உங்களுக்கு இமெயிலோ மெசேஜோ எதுலேயுமே வராது, ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் தெளிவாக லாகின் இருக்கும், அந்த லாகினில் போய் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அடித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து 8ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி முடிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் நடக்கும். எங்கேயுமே போக வேண்டாம். நான் இப்போ சொன்ன மாதிரி யாருக்கு இன்கம்ப்ளீட் வருதோ அவங்களுக்கு வர சொன்னால் மட்டும் போங்க. இல்லை நான் ஃபோன் கால் பண்ணியே நீங்களே வீட்டிலேருந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபோன் காலே வரல, இன்கம்ப்ளீட்டுன்னு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நேராக டிஎஃப்சிக்கு போயிருங்க. அவங்க தான் டிஎஃப்சிக்கு போகணும். ஸோ கம்ப்ளீட் வந்தாலோ இன் ப்ரோக்ரஸ் வந்தாலோ டிஎஃப்சிக்கெல்லாம் போக வேண்டாம். இன் ப்ரோக்ரஸ்னால் நடந்துகிட்ருக்கு, எப்போ வேணாலும் நடக்கலாம்னு அர்த்தம். 20ஆம் தேதிக்குள்ளே நடந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் என் ஃப்ரெண்டுக்கு நடந்துருச்சு, இங்கே கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு, எனக்கு வரல அப்படின்னு பேனிக் ஆக வேண்டாம். ஸோ அதனால் எதிர்பார்த்து காத்துட்ருங்க. டெய்லியும் 1 டைம் 2 டைம் லாகின் ஐடி வச்சு ஐடி பாஸ்வேர்டு போட்டு உங்களை டிஎன்ஏ வெப்சைட்டில் பாருங்கள் என்ன ஸ்டேட்டஸ் மாறி இருக்குன்னு. ஏன்னா ரேண்டம் நம்பர் 10ஆம் தேதி வரும், அதையும் பார்த்துருங்க வந்துருச்சாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் முதல் கொண்டு எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான கட் ஆஃப் அப்படிங்கிறது அங்கே வந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அது கரெக்டாக தப்பாக பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் கூட சில பேருக்கு மாறும். ஸோ அந்த கட் ஆஃபெல்லாம் கரெக்டாக வந்து அடித்து அப்படியே அந்த லாகின் ஐடி போட்டு ஐடி பாஸ்வேர்டு அடித்து போட்டிங்கன்னா அப்படியே கட் ஆஃபும் உங்கள் மார்க், உங்களுடைய பேர், கம்யூனிட்டி, டிஎஃப்சி சென்டர் எல்லாமே அப்படியே வரும். ஸோ ஒரே பேஜில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அப்டேட்டட் ஸ்டேட்டஸ். சரிங்களா? அந்த மாதிரி பேஜ் மாறிடும், பயப்படாதீங்க. ஸோ இதுதான் நடக்க போகுதுங்க அடுத்தது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பேனிக் ஆகிக்க வேண்டாம். வீட்டிலேருந்து வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் ஃபோனில் ஸ்டேட்டஸ் பார்க்குறக்கு ஐடி பாஸ்வேர்டு அடித்து பாருங்கள், லாகின் பண்ணி. மெசேஜோ இமெயிலோ அவங்க கூப்பிட்றதோ எதுவுமே வராது, நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கையில் யாருக்குமே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. அப்படி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்களே கூப்பிடுவாங்க. நீங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டேரெக்டாக போனீங்கனாலும் சரி, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து வீட்டிலே அப்லோட் பண்ணி வீட்டிலே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொன்னாலும் சரி, நீங்கள் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், தவிர எந்த வித குளறுபடியும் இருக்காது. டூப்ளிகேட் போட்டால் மட்டும் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணுறீங்க, எடுக்க முடியல, ஏன்னா நிறைய கால்ஸ் வருது. ஸோ மேற்கொண்டு மெசேஜ் பண்ணி பாருங்கள். அதுலேயும் ரெஸ்பாண்ட் வரல அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 2 to 3 டேஸில் நானே அனுப்புகிறேன். ஸோ அதனால் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பொறுமையாக இருக்காமல் இப்போவே போய் காலேஜில் சேர்ந்துட்டுருக்கீங்க. நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, திரும்பவும் காலேஜில் சேரலாமான்னு மண்டையை கழுவுவாங்க ஃப்ரெண்ட்ஸு, சுற்றி இருக்கிறவங்க, அப்புறம் காலேஜ்காரங்க, அப்படியே குழப்பும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. முந்தானேற்று சிஎஸ்சிக்கு 160 200 போட்டேன். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் நைட்டோ இல்லை நாளைக்கு காலையிலே வந்து ஒரு 100 கட் ஆஃப்லேருந்து 160 கட் ஆஃப்க்கு சிஎஸ்சி கிடைக்கிற மாதிரி காலேஜஸ் எல்லாம் போடுறேன். அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சு சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணுங்கள். தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வேறு எதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எந்த விதமான பயப்பட வேண்டாம். எனக்கு பேஜ் மாறல, எனக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிலாம் இல்லை. தானாக பேஜ் மாறிடும். அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சோன்னா ஒரு பேஜ் வரும்ல, அது மாறிடும். பயப்படாதீங்க. 8ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அந்த பேஜில் தான் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. எனக்கு டவுட் கேட்குற மாதிரி இருந்தால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா நான் புரிஞ்சுக்குவேன். ஓ, இன் ப்ரோக்ரஸ்னால் பயப்பட தேவையில்லை, கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லினா ஓகே வெரிஃபை ஆயிடுச்சு, இன்கம்ப்ளீட்னா அதுக்கும் பயப்பட தேவையில்லை. டிஎஃப்சி சென்டரில் போய் என்னென்னு கேட்டு பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.